ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சென்னை ஸ்டைலில் வடகறி ரொம்ப சிம்பிளாக நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஸில் 1.5 கிளாஸ் நான் பருப்பு 1.5 ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதை ஒன்றும் பாதியமாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தவாவில் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிட்டு 2 சைடும் வேகிற வரலும் நான் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன். அப்படி நீங்கள் இல்லைன்னா இதை இன்னொரு ஸ்டைல்லையும் பண்ணலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி அப்படியே பொரிச்சு வடை மாதிரி பொரிச்சு கூட எடுக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக. கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு மட்டும்தான் போட்டுக்கிறேன். நான் தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுவேன்றதுனால ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணாமல் வெறும் சோம்பு மட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு பொரிஞ்சோடய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துப்போம். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன், அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினது ஒரு பெரிய நாட்டு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துப்போம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு கொதி வர டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தவாவில் வச்சுருக்கோம், அதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். கடலை மாவை, இந்த கடலை பருப்பு மாவு, அது இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இந்த கடலைப்பருப்பு அதுக்குமே உப்பு போட்டிருக்கோம். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு அரை பத்த தேங்காவை கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2 மிளகு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து வரும்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் சிம்பிளான சென்னை ஸ்டைல் வடகறி ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.